இன்னைக்கு காலையில எந்திரிச்சோனே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ் எடுக்கிற வேலை இருந்தது. அதனால துணி கடைக்கு கிளம்பி போயிட்டோம். ஃபர்ஸ்ட்டு போனோனே மேட்சிங் சென்டருக்கு தான் போனோம். மேட்சிங் சென்டர்ல போயி கொஞ்சம் ப்ளவுஸ் எல்லாம் எடுக்க வேண்டிய வேலை இருந்தது. அத எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோனே இன்னைக்கு ஹேர் மாஸ்க் போட்டு குளிக்கலான்னு காலையிலே பிளான் பண்ணியிருந்தேன். நான் அவசர அவசரமா கிளம்புறங்காட்டி முடியல. அதனால ஈவினிங் வந்து ஹேர் மாஸ்க் போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இந்த சிட்டுக்குருவி பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அங்க உட்காருது, அங்க உட்காருந்து இங்க உட்காருது. வர வர இது 2ஓட சேட்டை தாங்கவே முடியல. இது 2ம் தான் எங்க வீட்டுக்குள்ளேயும் வருது, வெளியிலயும் உட்காந்துருக்குது. நான் நல்லா நோட் பண்ணி பார்த்துட்டேன். நைட்டுக்கு இட்லி ஊத்தணும்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. நைட்டுக்கு என்னடா செய்யலாம்? ஏதாவது சட்னி அரைக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணி சின்ன வெங்காயம் உளிச்சு வச்சேன். சின்ன வெங்காயம் உளிக்கும்போது பெருசா ஐடியா இல்ல. என்ன செய்யலாம்? என்ன சட்னி செய்யலான்னு. ஆனா வந்து திடீர்னு தக்காளி குருமா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் மாறிடுச்சு. எப்படியும் நான் செய்ய போறதில்ல. அம்மா தான் செய்வாங்க. சின்ன வெங்காயத்த பாதியில ஒரு கிளி அம்மாட்ட சொல்லிட்டேன். எனக்கு தக்காளி குருமா தான் வேணும் அப்படின்னு சொல்லி. சரி அதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணியே செஞ்சு குடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஏதோ நம்மனால முடிஞ்ச ஹெல்ப்ப பண்ணி கட் பண்ணி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தேவையானதெல்லாம் அம்மா செஞ்சுட்டாங்க. அத போய் வீடியோ மட்டும் எடுத்துட்டு இருந்தேன். ஒரு அடுப்புல இட்லி ஊத்திட்டு, ஒரு அடுப்புல குருமா தாளிச்சுட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அதுக்குள்ள எனக்கு பசி. எப்படா குருமா ரெடி ஆகும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு புடிச்சது செஞ்சாலே சீக்கிரமே பசியாருது. என்னன்னே தெரியல. உங்களுக்கு இதே மாரி இருக்குமான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.